ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான ஒரு சூப்பரான ஈஸி ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ட்ராவல் டைமில் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதுவும் நிறைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுக்குறதே தெரியாமல் இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி டைமில் இது ஜஸ்ட் உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம், இது எத்தனை மாதம் குழந்தைக்கெலாம் கொடுக்கலான்றதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா அவல். இதில் ரெண்டு பொருள் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அவல் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. வெளியில் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பவுல் ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். அதுக்கப்புறம் இந்த பொருள் செய்கிறதுக்கான திங்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போது தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன தூசியெல்லாம் இருக்கும். சில சமயம் நெல்லோட இது இருக்கும், தோல் இருக்கும் இல்லையா, அது கூட இருக்கும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாட் வாட்டர்லாம் யூஸ் பண்ண அவசியம் இல்லை, நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஸ்வீட்னஸ்க்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த மாதிரி நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஊறிடும். அப்போ குழந்தைங்க மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வெளியில் போகும்போது நமக்கு ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு பசி ஆற்றுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதில் லைட்டாக பால் மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். பட் அது இல்லாமல் கூட இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இது கொடுத்து முடிச்சுட்டு உங்ககிட்ட வாழைப்பழம் இருந்தால் தாராளமாக வாழைப்பழத்தையும் நீங்கள் குழந்தைக்கு ஒரு வாழைப்பழம் கொடுங்க, ஒரு ஃபுல் வாழைப்பழம் கொடுக்கலாம். எத்தனை மாதம் குழந்தைலேருந்து கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்து நீங்கள் ஒரு 3-4 வயசு வரைக்கும் நீங்கள் தாராளமாக இதை ஸ்நாக் ரெசிப்பியை வெளியில் போனீங்கன்னா செஞ்சு கொடுங்க. குக் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ஊற வச்சு லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ்க்காக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே போதும். இந்த ரெசிபியை கூட நான் என்னுடைய 3 வயசு பையனுக்கு தான் நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் உங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து இதெல்லாம் ஒரு ரெசிபியான்னு கமெண்ட்டில் நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். மேபி அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் எல்லா கண்டென்ட்டுமே இருக்கணுன்றதுக்காக தான் நான் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட நான் போஸ்ட் பண்ணிடுறேன். லாஸ்ட் டைம் வந்து தயிர் சாதம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு 2-3 பேர் வந்து இதெல்லாமல் ஒரு ரெசிபியாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பட் அவங்க கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அந்த ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்கணுன்றதுக்காக தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் போட்டதில்லை, தயிர் சாதமே போட்டதில்லை. அதனால தான் எந்த ஒரு ரெசிபியும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, சின்ன ரெசிபியாக இருந்தாலும் நம்ம போஸ்ட் பண்ணிடணுன்ட்டு நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு நியூ மாம்க்கு நம்மளோட சேனலுக்கு வந்தாங்கன்னா எல்லா கண்டென்ட்டுமே இருக்கணுன்றதுக்காக தான் ஒரு சின்ன விஷயமும் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அவங்கள பற்றிலாம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள். அண்ட் உங்களுடைய பேபியோட வயசு என்ன, எத்தனை மந்த்ஸ் ஆகுதுன்னு கமெண்ட்டில் முடிஞ்சால் சொல்லிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.